வெல்கம் டு டி ஃபார் தமிழா. 80s அண்ட் 90s காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஆக்ட்ரஸை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை யாருன்னா சித்தாரா. இவங்க ஃபுல் நேம் வந்து சித்தாரா நாயர். இவங்க ஜூன் 30, 1973 கேரளால கிளிமானூர் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் பிறந்திருக்காங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னட மூவிஸ்லயும் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல 1989 டைரக்டர் கே பாலச்சந்திர டைரக்ஷன்ல வெளியான புது புது அர்த்தங்கள் படம் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமா இருக்காங்க. அதை தொடர்ந்து உன்னை சொல்லி குற்றமில்லை, புது புது ராகங்கள், மனைவி வந்த நேரம், நட்புக்காக, படையப்பா, முகவரி, மனுநீதி போன்ற படங்கள்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட 30 வருஷ சினிமா வாழ்க்கையில கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மூவிஸ்ல வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. தெலுங்குல ஸ்ரீமந்துடு, சங்கரபுராணம் போன்ற ஹிட் மூவிஸ்லாம் இவங்க கொடுத்திருக்காங்க. கின்னஸ் சாதனையாளர் இஷாக் இயக்கிய நாகேஷ் திரையரங்கம் படத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. தென் வசந்த் தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த பராசக்தி அப்படிங்கிற சீரியல் மூலமா தான் இவங்க தொலைக்காட்சிக்கு அறிமுகமா இருக்காங்க. அதை தொடர்ந்து ராஜ் டிவில ரொம்பவே ஃபேமஸா ஓடிட்டு இருந்த கங்கா யமுனா சரஸ்வதி சீரியலையும் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பிரசன்ட்லயும் சினி இண்டஸ்ட்ரியில இவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. நடிகை கனகா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க ஜூலை 14, 1973 தான் பிறந்திருக்காங்க. இவங்க பழைய நடிகை தேவிகாவோட பொண்ணு. இவங்க அப்பாவும் ஒரு ஆக்டர் தான். அவர் நேம் வந்து தேவதாஸ். தமிழ், மலையாளம் அண்ட் கன்னட மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம் அண்ட் ஒரு சில தெலுங்கு மூவிஸ்லயும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல டைரக்டர் கங்கையமரன் இயக்கத்துல 1989 வெளியான கரகாட்டக்காரன் படம் மூலமா தான் அறிமுகமா இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு மேல ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்குது. இதை தொடர்ந்து பெரிய குடும்பம், பெரிய வீட்டு பண்ணையக்காரன், அதிசய பிறவி போன்ற எண்ணற்ற ஹிட் மூவிஸ்ல இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. மலையாளத்துல முகேஷ், மம்முட்டி, மோகன்லால் போன்ற டாப் ஆக்டர்ஸ்குள்ள இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட 10 வருட சினிமா வாழ்க்கையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல 2006 வெளியாயிருந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சீன் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் இவங்க தமிழ்ல பண்ண லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் இவங்க சினி இண்டஸ்ட்ரியில எந்த விதமான ஆக்டிவும் இல்லாம தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகை யாருன்னா நிரோஷா. இவங்க 1971 சென்னையில தான் பிறந்திருக்காங்க. இவங்க படிச்சதெல்லாம் லண்டன் அண்ட் கொழும்புல தான். இவங்களோட அப்பா MR ராதா, அக்கா நடிகை ராதிகா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ராஜு அண்ட் மோகன் அப்படின்னு 2 அண்ணனுங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசை இல்லையா. பட் இவங்களுக்கு 3 வயசா இருக்கும் போதே இவங்க அப்பா MR ராதா அவங்களோட சேர்ந்து தாலி பொண்ணுக்கு வேலி அப்படிங்கிற மூவில அவருக்கே பொண்ணை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. தென் இவங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே இவங்க அப்பா இறந்துட்டாரு. இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சின்ன வயசுல ஆசை இல்லாத போதும் வளர வளர நடிப்புல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. பட் இவங்க ஃபேமிலியில இவங்க அம்மாவும் இவங்க அண்ணனும் இவங்க நடிப்புக்கு சப்போர்ட் பண்ணலையா. இவங்களோட சிஸ்டர் நடிகை ராதிகா தான் பாத்தீங்கன்னா இவங்க நடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இவங்க அம்மா அண்ட் அண்ணா கூட வருவாங்களாம். தமிழ்ல 1988 டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான அக்னி நட்சத்திரம் படம் மூலமா தான் இவங்க தமிழ்ல அறிமுகமாயிருக்காங்க. அக்னி நட்சத்திரம் படத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிங்க பார்த்துட்டு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனே இவங்களோட ஃபேன் ஆயிட்டாராம். இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ராதிகா தான் இவங்களை கூட்டிட்டு போய் அமிதாப் பச்சனை மீட் பண்ண வச்சிருக்காங்க. தென் இந்த படத்துல வந்த ஒரு பூங்காவனம் சாங்க அமிதாப் பச்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்டாராம். அந்த அளவுக்கு அந்த சாங்ல இவங்களோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சூரசம்ஹாரம் படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு இவங்க பேரா பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் செந்தூர பூவே மூவில ஒரு ஹோம்லி கேல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த செந்தூர பூவே படத்துல இருந்து தான் ராம்கி அண்ட் இவங்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இவங்க 2 பேர்த்தோட லவ் இவங்க ஃபேமிலி அகேன்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ராதிகா இவங்களோட லவ்வுக்கு ஒத்துக்கவே இல்லையா. பட் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல நிரோசா மாட்டிட்டு இருந்த போது ராம்கி தான் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க லவ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிரோசா ஒரு பேட்டிஸ்ல சொல்லியிருந்தாங்க. தென் மனித ஜாதி, மருது பாண்டி போன்ற படங்கள்ல இவங்க ராம்கிக்கு பேரா பண்ணிருப்பாங்க. கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா நிரோஷோட ஃபேமிலி வந்து ராம்கி அண்ட் நிரோஷோட லவ்வுக்கு ஒத்துக்கவே இல்லை. ராம்கிட்ட இருந்து இவங்களை 2 வருஷம் பிரிச்சது மட்டும் இல்லாம சீக்கிரட்டா ஒரு பிளேஸ்லயும் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ராம்கி கூட்டிட்டு வந்து இவங்கள மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. மேரேஜ்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க சினிமாவில் நடிக்காம கொஞ்சம் கேப் விட்டு இருந்திருக்காங்க. பட் எகெயின் 2000 இருந்து 2004 வரை டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த சின்ன பாப்பா அண்ட் பெரிய பாப்பா அப்படிங்கிற சீரியல பாத்தீங்கன்னா இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படிங்கிற மூவில இவங்க படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ்ல அகைன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உயிரே சீரியலோட ப்ரொடியூசராகவும் இவங்க இருந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா தான் இருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா ஜெயபிரதா. இவங்களோட ரியல் நேம் லலிதா ராணி. இவங்க ஏப்ரல் 3, 1962 ஆந்திரால தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன். இவங்க அப்பா நேம் கிருஷ்ணா. இவரு தெலுங்குல ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க. இவங்க அம்மா இவங்கள சின்ன வயசா இருக்கும் போதே டான்ஸ் அண்ட் மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்களா. இவங்களோட 14 வயசா இருக்கும் போது ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி
பண்ணிருக்காங்க. அந்த ஷோல இவங்க பண்ண டான்ஸை பார்த்துட்டு டைரக்டர் ஒருத்தர் தெலுங்குல பூமி கோசம் அப்படிங்கிற ஒரு மூவில 3 மினிட்ஸ் டான்ஸ் பண்ண சான்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த படத்துக்காக இவங்க 10 ரூபாய் சேலரியும் வாங்கியிருக்காங்க. அந்த படத்துல இவங்க பண்ண டான்ஸை பார்த்துட்டு தெலுங்குல நிறைய டைரக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்திருக்காங்க. கே பாலச்சந்தர் அவரோட டைரக்ஷன்ல அந்துலேனி கதா அப்படிங்கிற ஒரு படத்துல மூலமா தான் இவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருக்காங்க. புராண திரைப்படமான சீதா கல்யாணத்துல இவங்க சீதாவை ஆக்ட் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தமிழ், மலையாளம், கன்னடம் போன்ற லாங்குவேஜ்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கே விஸ்வநாத் அவர்கள் பாத்தீங்கன்னா 1979ல ஜெயபிரதாவை பாலிவுட்ல அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இதுக்கு இடையில 1986ல இவங்க தயாரிப்பாளர் ஸ்ரீகாந்த் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தென் 2002ல ஆதார் அப்படிங்கிற படத்துல இவங்க கெஸ்ட் ரோல் பண்ணிருந்த மூலமா மராத்தி லாங்குவேஜ்லயும் இவங்க அறிமுகமாயிருக்காங்க. டோட்டலா 7 லாங்குவேஜ்லயும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மூவிஸ்ல வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களோட அரசியல் வாழ்க்கை பத்தி சொல்லணும்னா 1997ல ஆக்டர் NT ராமாராவ் அவர்களால இவங்க தெலுங்கு தேச கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து சந்திரபாபு நாயுடு கூட இவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. 2004ல நடந்த பொது தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் அப்படிங்கிற நாடாளுமன்ற தேர்தல வந்து இவங்க போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. இவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2007ல வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு, சிறந்த நடிகைக்கான அவார்டு வந்து 3 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. தென் நர்கிஸ் தத் தங்கப்பதக்கம் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க. தென் 2005ல சிறந்த நூலாசிரியருக்கான கலாக்கார் விருதும் இவங்க வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அவார்டு கூட இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ பிரசன்ட்லயும் சினி இண்டஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல்ல இவங்க ஆக்டிவா தான் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எவர்கிரீன் ஆக்ட்ரஸ்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது நடிகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட நேமையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.